ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். தீபாவளி முடிஞ்சே ஒரு வாரம் ஆகுது. சிலர் தீபாவளி அன்றைக்கே வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் தீபாவளி வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிடிச்ச ஃபெஸ்டிவல்லையே என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தீபாவளி ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு தான் ஒரு வாரம் முன்னாடியே எல்லா தீபாவளிக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் ஆரம்பிச்சிடும். வீடு கிளீனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வீடு ஃபுல்லாக இது மாதிரி லைட்ஸ் டெக்கரேஷன் பண்ணுறது, ஷாப்பிங் போகிறது, துணிமணி எல்லாம் வாங்கிறது, பலகாரம் செய்ய ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய ப்ரிப்பரேஷன் தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிடும். அதனால் லாங்காக போகிற பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சதும் அப்பாடா தீபாவளி முடிஞ்சிச்சு ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்க முடியுமா? இல்லைங்க. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக துணியாக இருக்குது, சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரமாக இருக்குது, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது, போட்ட கோலம் எல்லாம் கிளியர் பண்ணுறது அப்படின்ற போஸ்ட் தீபாவளி நிறைய வேலைகளும் இருக்கும். இந்த வருஷம் எங்கள் வீட்டில் பண்ண லைட் டெக்கரேஷன் இது தான். எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அப்புறம் இந்த கலர் கோலம் போடுறதுக்கு முன்னாடி தீபாவளியோட நம்ம கோலம் போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி சாக் பீஸில் ஒரு வாட்டி ரஃப்பாக ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிட்டா அது மேலே கலர் ஃபில்லிங் பண்ணி இந்த கோலம் போட்டிருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கூகுள் ஃபோட்டோஸ் நமக்கு ரிமைண்டர் கொடுத்துடும். லாஸ்ட் இயர் இந்த டேட்டில் நீங்கள் இந்த கோலம் போட்டிருந்தீங்க, இந்த ஃபெஸ்டிவலுக்கு இது மாதிரியெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நம்மளோட கூகுள் ஃபோட்டோஸே நமக்கு கொண்டு பாப்அப் காட்டிடும். அதனால இப்படியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், அப்போ இந்த வருஷமும் வேறு ஏதாவது நல்லா பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் நமக்கு வருது. இது வரைக்குமே ஒவ்வொரு வருஷம் தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கும் நான் தான் என் பசங்களுக்கு 12 மணி ஆனாலும் உட்காந்து மெஹந்தி போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் அவங்க வளர்ந்துட்டாங்க. நான் சொன்னேன், நீயே ட்ரை பண்ணு மிஷிகா, எப்படி கொஞ்சமாவது போடு, ஒரு கையில் நீ போட்டுக்கோ, அப்புறம் இன்னொரு கையில் வேணால் அம்மா போட்டது விடுறேன், ஏன்னா ரைட் ஹேண்டில் இப்போ நம்ம தானே போடணும், அதை நான் போடுறேன், இதில் நீ ஃபஸ்ட்டு போடு அப்படின்னதுக்கு அவள் போட்டா. ஆக்சுவலாக பார்த்தா என்னை விட அவளே ரொம்ப நல்லா போட்டிருந்தா. நான் பார்த்தீங்கன்னா டைம் இல்லாததுனால பெருசாக கட் பண்ணிவிட்டு அந்த கோனோட ஹோலை நல்லா பட்டையாக போட்டு குயிக்காக முடிச்சிடுவேன். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து நல்லா மெலிசாக தின்னா அவளே போட்டுக்கிட்டா. பத்தாததுக்கு மிட்டு மிஷிகாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ரிஷிதா பிரத்திங்னா அவங்க ஆண்டி கேனே ஹெல்ப் யூ அப்படின்னாங்க. அம்மா இது வேணால் மெஹந்தி நீங்கள் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கோங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. தீபாவளிக்கு முன்னாள் வந்திருந்தாங்க. அதனால் வீடே சியர்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக அந்த தீபாவளி வைப்ஸோட சூப்பராக இருந்துச்சு. பசங்க 4 பேர் வீட்டில் இருந்தாலுமே கலகலன்னு சிரிப்பு சத்தத்தோட அவங்க இது மாதிரி உட்காந்து மெஹந்தி போடுறது, நம்ம ஒரு பக்கம் எண்ணெய் கடாய் வச்சு பலகாரம் செய்யறது அப்படின்றது சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணு மிஷிகா லெஃப்ட் ஹேண்டட், அதனால் அவள் லெஃப்ட் ஹேண்டில் தான் மருதாணியை ட்ரா பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் இன்னொரு கைக்கு நான் போட்டு விட்டேன். டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள், அவள் போட்டது எவ்வளோ அழகாக இருக்கும்னு, நான் அவசரத்தில் போட்டது எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் இதுங்க குழந்தைங்களா இருக்குதுங்களே, எப்படா எல்லாம் கற்றுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்தந்த வயசு வந்தால் நம்மளே மிஞ்சுற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சிங்கப்பூரில் பெரிய பெரிய வெடியெல்லாம் வெடிக்க முடியலன்னாலும் நம்ம இருக்கிற இடத்துல நம்மளால் எதையெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும், எப்படி ஹாப்பியாக நம்மளால் ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவே இண்டியன்ஸ் எல்லாம் தீபாவளினா இது மாதிரி வீட்டில் ஜன்னல்ல எல்லாம் லைட்ஸ் டெக்கரேட் பண்ணுவாங்க. அது மாதிரி முஸ்லிம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ரம்ஜான் பண்டிகை, இங்கே ஹரிராயெல்லாம் வந்துச்சுன்னா அவங்கெல்லாம் அவங்களோட விண்டோஸில் லைட் எல்லாம் மாட்டி வைப்பாங்க. அது மாதிரி கிறிஸ்மஸ் வரும்போது கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அவங்களோட விண்டோஸில், ஸோ அவங்கவுங்க பண்டிகை வரும்போது அவங்கவுங்க விண்டோஸில் இது மாதிரி ஒரு லைட்ஸ் எல்லாம் இருக்கும். அது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் தீபாவளி வந்துடுச்சு, ஹரிராயா வந்துடுச்சு, ஓகே கிறிஸ்மஸ் வந்துடுச்சு அப்படின்னு. இதுதான் மிஷிகா அவள் கையில் போட்டுக்கிட்டது. இது நான் போட்டது. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு திக்காக. சரி ஏதோ ஒன்று கலர்ஃபுல்லாக இருக்கும், ஃபோட்டோ எடுக்கும்போது டிசைனாக பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு போட்டு விட்டாச்சு. இதுவே இந்தியாவில் இருந்தோன்னா அந்த வெடிக்கிற சத்தத்தை கேட்டாலுமே அந்த தீபாவளி ஃபீலிங் வந்துடும் நமக்கு. ஆனால் இங்கே ஒரு சத்தமும் இருக்காது, ஒரு வெடியும் வெடிக்க முடியாது. ஆனால் இது மாதிரி அழகாக கலர்ஃபுல் லைட்ஸு, கோலம் போடுறது, வீட்டை டெக்கரேட் பண்ணி வீட்டை சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணி இது மாதிரி தான் எங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் இருக்கும். அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி எடுத்த வீடியோ இது. பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அன்றைக்கி நோன்பு இருக்கும். காலையிலேயே வெஜிடேரியன் ஃபுல்லாக மீல்ஸ் எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டு எங்களுக்கு
அமாவாசைக்கு முன்னாடி சதுர்தசி நோன்பு இருக்குது. அதனால் அதிரசம் ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கே அரிசி ஊற வச்சு அதுக்கு பாகு எடுத்து கொஞ்சமாக நோன்பு பாத்திரத்தில் வைக்கிற அளவுக்கு அதிரசம் செஞ்சு வடை, அப்புறம் சாம்பார், பொரியல் இது மாதிரி எல்லாம் சமையல் செஞ்சு வச்சு வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு அந்த நோன்பு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கோவிலில் வச்சு பூஜை பண்ணி வீட்டில் வந்து திரும்ப நோன்பு கயிறை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவோம். நம்ம ஏஜுக்கு நான் இது மாதிரி வீடியோ எடுக்கிறேன், ஆனால் பசங்க ஏஜுக்கு பாருங்கள். ட்ரான்ஸேஷன் வீடியோ பண்ணுறோம் ஆண்டி அப்படின்னு எப்படி ஜம்முன்னு ஜோராக வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. காலையில் வந்து நான் இந்த சாரீ கட்டியிருந்தேன், பட்டு சாரீ கட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு நோன்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் திரும்பவும் அந்த கிராக்கர்ஸ் எல்லாம் இங்கே பெருசாக எதுவும் இல்லைனாலும் சும்மா ஒரு ஃபோட்டோ போஸ்ட்காகது இந்த சுறுசுறுவத்தி எல்லாம் கொளுத்தலாம். அதனால் ஈவினிங் வந்து நான் இந்த சாரீ கட்டியிருந்தேன். அப்ராடில் இருக்கிற இண்டியன்ஸ் எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் இப்படி தான் இருக்கும். எவ்ரி இயர் இதே தான் நாங்கள் பண்ணுவோம். ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட்டப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராக்கர்ஸ் எல்லாம் இது மாதிரி கொளுத்திட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துப்போம். இதுதான் சொன்னேன், நான் ஒரு பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறமும் இருக்கிற போஸ்ட் ஒர்க் வந்து இருக்கிறது. நம்ம போடுறது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணுறோமோ அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 நாள் எடுத்துடுது. தீபாவளியே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் அதிரசம் ரெசிபி, முறுக்கு ரெசிபின்னு போட்டேன்னா வீடியோ ஃபுல்லாக ரொம்ப போரிங்காக போகும். ஸோ என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை லேடிஸ் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக ரிலேட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அடிக்கடியுமே எனக்கு தோணும். அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 2020 ஜான்வரியிலே வீடியோஸ் போட ஆரம்பித்து ஒரு யூடியூபராக ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிட் வந்துடுச்சு. ஸோ நிறைய பேரால் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ண முடியல, அப்போ ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வர முடியல. எனக்குமே வந்து இந்த சாரீ பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பொட்டிக் மாதிரி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ரொம்ப இருந்ததுனால அப்படியே வந்து ஸ்லோவாக சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் செம்ம பிஸ்னஸ், ரொம்பவே நல்லா இருந்தது பிஸ்னஸ். நிறைய கஸ்டமர்ஸ், அதில் நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆனாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி பலகாரம் ஆர்டர் எடுக்கிறது. நான் கனவுலோட நினச்சி பார்க்கல இது மாதிரி பலகாரம் ஆர்டர் எடுப்பேன்னு. அதுவும் இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்தது. வந்த ஃபஸ்ட்டு ஆர்டரே ஒரு கல்யாண ஆர்டராக இருந்தது. ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் யாரோ சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பலகாரம் எல்லாம் நல்லா செய்வாங்க அப்படின்னு. அதை கேட்டு நம்பி என்னை கூப்பிட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வேணும், சுத்தமாக செஞ்சு தரணும் அப்படின்றதுனால சிங்கப்பூர்லேயே வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு என்னை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்டோன்னே எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. என்னென்னா நம்ம வீட்டுக்கு சின்ன சின்ன குவான்டிட்டி செஞ்சுருக்கோம், ஆனால் ஒரு கல்யாணத்துக்குன்னும் போது 300 முறுக்கு கேட்டாங்க. 300 அதிரசம், 300 முறுக்கு, 200 லட்டு அப்படின்னும்போது சேர்த்து பார்த்தா ஒரு 1000 பீஸ் கிட்ட வந்துடுது. இவ்வளவும் நம்மளால் செய்ய முடியுமா, சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆர்டரை டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். இருந்தாலுமே அந்த ஸ்பாட்டில் வந்து நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். எப்போவுமே என்னால் முடியாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க கூப்பிட்டு என்னை கேட்ட உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து ரொம்ப யோசித்தேன், இதுக்கு அளவெல்லாம் எப்படி. நம்ம வந்து வெளியே ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம வந்து வெளியே பால்கனியில் உட்காந்து கூட ஸ்டவ்வை கீழே வச்சு உட்காந்து பொறுமையாக காத்தோட்டமாவோட செய்யலாம். ஆனால் இது வந்து நம்ம கிச்சனில் நின்றுக்கிட்டே செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் முறுக்குக்கும் அதிரசத்துக்கும் அரிசி வாங்கிட்டு வந்து கழுவி அதுக்கேற்ற வெல்லம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ அரிசி 4 கிலோ அரிசியை கழுவி அதுக்கு வந்து 1 கிலோ உளுத்தம் பருப்பு போட்டு இதை கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து, அதே மாதிரி அதிரசத்துக்கு வந்து அவ்வளோ அரிசியும் கழுவி மிஷினில் கொண்டு வந்து அரைச்சிட்டு வந்து நான் தனியாளாக
பாகு எடுத்து இவ்வளோத்தையும் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு வீட்டுக்கு வந்து ரொம்ப யோசித்தேன். இருந்தாலுமே வந்து இது நம்மளை தேடி வந்த ஒரு ஆர்டர், நம்ம முடியாதுன்னு சொல்லக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், எப்படியாவது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் செய்ய ஆரம்பித்தேன். இது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வரும்போது, அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை எடுத்து செய்யும்போது அதுலேருந்து நம்ம நிறைய விஷயத்த கற்றுப்போம். இது மாதிரி பெரிய பெரிய பாக்ஸஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை. பலகாரம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான கடாய், கரண்டி இதெல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருக்கேன். இதுக்காக தான் நான் அந்த கடாய், கரண்டி எல்லாம் வாங்கினது. அதே மாதிரி இந்த பலகாரம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தேவையான பாக்ஸஸும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் இருக்கிற லேடிஸ் இது மாதிரி ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை முயற்சி பண்ணாலோ அதுக்கு ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட். என் ஹஸ்பண்ட் வந்து நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுவார். எனக்கு என்றைக்குமே 9 to 6 ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு சாரீ பொட்டிக் வைக்கிறதோ இல்லைன்னா நிறைய பிஸ்னஸஸ் ஐடியா எல்லாம் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். நானும் என் ஹஸ்பண்ட் கிட்டே என்னங்க இது ஆகிடுவா அது ஒரு ரீல்ஸில் கூட போய் பார்த்துருந்தேன், நான் வேணா சாரீ ட்ரேபிஸ்ட் ஆகிடுவா இல்லைன்னா வந்து பியூட்டிஷியன் ஆகிடுவா, ஹேர் ஆயில் விற்கவா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துருந்தேன். ஆனால் அது காமெடியாக இருந்தாலும் நிஜமாகவே நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அது மாதிரி ட்ரீம்ஸ் இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. அவங்க பிரெயின் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டு வேலை செய்கிறோம், நம்ம நிறையவே செய்கிறோம், கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், நம்ம தான் வந்து ஒரு பில்லர் ஒரு ஃபேமிலிக்கு. இருந்தாலும் அதையும் தாண்டி நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். அவங்க வந்து ஒரு பியூட்டிஷியன், அவங்க வந்து இது இன்னார் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் நல்லாவே சம்பாதிச்சாலும் நான் இந்த பலகாரம் எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த பலகாரம் செய்கிறதெல்லாம் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என் க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க, ஒரு 1000 பீஸ் இவ்வளோ முறுக்கு சுடுறது, எண்ணெய் கடாய்கிட்ட நின்று அதிரசம் சுட்டு எடுக்கிறது, இதெல்லாம் என்ன சாதாரண வேலையா? நீ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற? நீ சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு உன் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு, உன்னை நல்லா வச்சுருக்காரு, நல்லா பார்த்துக்கிறாரு, நீ இதெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்யணுமா அப்படின்னெல்லாம் கேட்டாங்க. இல்லை, அது வந்து அவரோட ஐடென்டிட்டி, அவர் வேலைக்கு போகிறாரு, அவர் கெரியர் அவர் பில்ட் பண்ணிக்கிட்டாரு, அவருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காருன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து இனிஷியலாக ஒரு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸே குழந்தை பெற்றுக்கிறது, அவங்கள வளர்க்குறது அப்படின்ற ஒரு கேப் வந்துடுது. அந்த கேப்புக்கு அப்புறம் திரும்ப நம்மளோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னும்போது லேடிஸ்க்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் போயிடுது. இல்லை, இருந்தாலுமே நம்ம வந்து ஏதோ ஒன்று நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது, ஒரு டெய்லரிங் பண்ணலாம். டெய்லரிங் ஜாபுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா புடவை கூட எடுத்துடலாம், ஆனால் அதுக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி போடுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதுவும் சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு $40, அதாவது பிளெயின் நார்மல் ப்ளவுஸ் சொல்கிறேன், 2000 ருபீஸ்க்கு மேலே தான் ஆகும் ஒரு பிளெயின் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்குமே. அதனால் சிங்கப்பூரில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ வீட்டில் இருக்கிற லேடிஸ் சிம்பிளாக ஒரு டெய்லரிங் கோர்ஸ் போய் ஒரு மிஷின் வாங்கி போட்டு வீட்டில் இருக்கிற ஃப்ரீ டைமில் நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா இதில் நம்ம என்னென்னா காசும் நமக்கு ஒரு பாக்கெட் மணி மாதிரி வரும். இன்னொன்று, நம்மளால் ஆக்குப்பைடாக இருக்க முடியும். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் தான் பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் பண்ணுறது, கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்கிறது, இமேஜின் பண்ணுறது, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, உடம்புக்கு நமக்கு முடியாமல் போச்சுன்னா சின்னதை வந்து பெருசாக நினச்சி கவலைப்படுறது, இதெல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க மைண்டு ஃப்ரீயாக இருக்கிறதுனால. அதனால் உங்களுக்கு நமக்கு என்ன பேஷன் இருக்குதோ, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை ஜாபாக எடுத்துகிட்டு பண்ணோன்னா நம்மளால் இன்கமும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து நம்மளுமே ஆக்கியபைடாக மைண்டையும் டைமையும் நல்லா பிஸியாக வச்சுக்க முடியும். இது உட்லண்ட்ஸ்லேயே இருக்கிற ரைஸ் பிராண்டோட ஃப்ளோர் மில். இவ்வளோ வருஷமாக நான் உட்லண்ட்ஸில் இருக்கேன், ஆனால் ஒரு வாட்டியும் இந்த இடத்துக்கு போனதில்லை, எனக்கு போகணுன்ற அவசியமும் இருந்ததில்லை. ஆனால் இப்போ வந்து பெரிய குவான்டிட்டியில் நான் செய்கிறேன் அப்படின்னும்போது நானே அரிசி வாங்கி ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்சில் இருந்தே எல்லாம் கழுவி காய வச்சு கொண்டு போய் இங்கே தான் அரைச்சிட்டு வந்தேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே ஹவுஸ் பிராண்டுது, மற்ற பிராண்டுதும் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஹோல்சேலில் தான் வச்சுருக்காங்க. பெரிய குடோன் மாதிரி இருக்குது. இங்கே இருந்து தான் மற்ற ரீட்டைல் ஷாப்ஸ் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறாங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் உட்லண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து உங்களால் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த பிளேஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரிஞ்சிக்க உட்லண்ட்ஸ் ஹவுஸ் பிராண்ட் ஃப்ளோர் மில்னு கூகுளில் போட்டிங்கனாலுமே இதோட அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். மாவு கொண்டு போய் நாங்கள் அரிசி கொடுத்த உடனே அரைக்கிற இடத்துக்கு நாங்கள் யாருமே அலௌடு இல்லை. அவங்களே பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு, க்ளவுஸ் போட்டுட்டு, அப்புறம் ஹேர் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு, அந்த கேப் போட்டுக்கிட்டு ரொம்ப ஹைஜீனாக தான் வந்திருந்தாங்க. நான் சொன்னேன், உள்ளே வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அலௌடு இல்லை, நாங்கள் மட்டும் போய் அரைச்சி கொண்டு வந்து உங்களுக்கு மாவு கொடுத்துடுவோம் அப்படின்னாங்க. 1 kg ரைஸ் அரைக்கிறதுக்கு $2 சார்ஜ் பண்ணாங்க. யூடியூபர்ஸே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் வீடியோ போட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அழகாக பார்த்திங்கன்னா நிறைய சாரீ பொட்டிக்ஸ் அவ்வளோ ஃபேமஸாக வந்துட்டாங்க. மசாலாஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த மசாலா ஃபுட் அப்படின்ட்டு விற்கிறாங்க. குக்கீஸ் ஒரு சேனலில் வந்து வீடியோ போட ஆரம்பித்து குக்கீஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேர் ஆயிலுக்குன்னு ஒரு சேனலில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தாங்க. அது மாதிரி ப்ரைடல், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, சாரீ ட்ரேபிஸ்ட்டு, அப்புறம் மாவு பிஸ்னஸ் கூட வீட்டில் இருந்து நம்ம வந்து மாவு அரைச்சி அதை கூட விற்கலாம். என் ஃப்ரெண்டு ஃபிட்னஸ்க்காக ஜும்பா ஜாயின் பண்ணா. ரெகுலராக ஜும்பா கிளாஸஸ் போயிட்டு இப்போ அவளே வந்து ட்ரெயினர் ஆகிட்டா. அதே மாதிரி தான் டான்ஸு, ஒரு டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம், நமக்கு நல்லா டான்ஸ் வரும் அப்படின்னா அந்த கிளாஸ்லேருந்து கொஞ்சம் இந்த வெஸ்டர்னு இந்த சும்மா டான்ஸ் ஆடி கற்றுக்கிட்டு அவங்களே வந்து ஒரு டான்ஸ் அப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யோகா அப்படி தான், நம்ம யோகா கிளாஸ் போகிறோம், நம்ம ரெகுலராக யோகா போயிட்டு அதுக்கு ஒரு கோர்ஸ் பண்ணோன்னா நம்மளுமே யோகா மாஸ்டர் ஆயிடலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இந்த திணை சிறுதானியம் எல்லாம் இருக்குது இல்லையா, அது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. சிறுதானியமில் நம்ம ஃபுட்டெல்லாம் செஞ்சு அதை சேல் பண்ணலாம், அதை சொல்லி கொடுக்கலாம். ஃபுட்டுமே நம்ம வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் டீச் பண்ணலாம். யூடியூப்பில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே பேக்கிங் கற்றுக்கிட்டு அழகாக கேக் எல்லாம் ஆர்டர் எடுத்து பேக் பண்ணி இப்போ அவங்க எல்லாம் சூப்பராக ஒரு பேக்கர் ஆகுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 300 அதிரசத்துக்கு அரிசி கழுவி காய வச்சு மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து அதுக்கு தேவையான வெல்லத்தை துருவி எடுத்துக்கிட்டு அந்த அரிசி மாவுக்கு குவான்டிட்டிக்கு வெல்லத்தை அளந்து வெல்லம் பாகு எடுத்துட்ருக்கேன். பர்ஃபெக்டாக எப்படி அதிரசம் செய்யறதுன்னு ஆல்ரெடி நான் சின்ன குவான்டிட்டியில் 1 கிலோ இல்லைன்னா 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 3/4 கிலோ வெல்லம் போட்டு பாகு எடுத்து பர்ஃபெக்டாக அதிரசம் எப்படி செய்யறதுன்னு ஒரு 6 டிப்ஸு நச்சுன்னு சொல்லி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். எல்லாருமே பர்ஃபெக்டாக அதிரசம் செய்யலாம், அதில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பாகு பார்த்திங்கன்னா பாகு பதம் இது மாதிரி தக்காளி பதம் மாதிரி வரணும். கையில் எடுத்து உருட்ட வரணும். அதே நேரத்தில் கரைஞ்சி போகாமலும் இருக்கணும். இதுதான் அந்த பாகு பதம். இந்த நேரத்தில் நான் அளந்து வச்சுருந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நான் கலந்து வச்சிடுறேன். அதிரசத்துக்கு மாவு கலந்து வச்சதும் எடுத்து ஊற்றுற பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஊற நல்லா இறுகி வரும். நம்ம அதிரசம் தட்டி போடும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பூன்லேருந்து விழறா மாதிரி இருக்குது. இது மாதிரி இருந்ததுனா தான் இன்னும் இறுகி வரும்போது அது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா 2 நாள் ஊறினதுக்கப்புறம் மாவு சும்மா தலை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோவில் என் மனசில் அடிக்கடி தோன்ற விஷயங்கள், நான் என்ன நினைக்கிறேனோ அதை ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து வீட்டில் ரிலாக்ஸாக இருந்தால் போகிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்களும் என்னோடய மைண்ட் செட் மாதிரி தான் திங்க் பண்ணுறீங்களா அப்படின்றது என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி இருக்கும். சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய கேட்பேன். சாரீ வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன். எனக்கு சாரீஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் சாரீ பிஸ்னஸ் ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா, நாங்கள் வந்து இந்த புது வீடு வாங்கிட்டோம். இது வாங்கின உடனேயே வந்து இது ரெனோவேஷனுக்காக நிறைய அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த வீடு டிசைனிங் அதிலெல்லாம் என்னோடய ஃபோக்கஸ் போனதுனால அப்படியே வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதும் இருந்தது. நிறைய வேலைகள் இருந்ததுனால அந்த சாரீ பிஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம
எது பண்ணாலும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த ஃபோக்கஸ்டாக பண்ணோன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டு, எல்லா விஷயமுமே பிடிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா சாரீ பிஸ்னஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் கொண்டு வர முடியல. இன்னொரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறோன்னா வீட்டில் வச்சு பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்குன்னு ஒரு ரூம் வேணும், அதை வைக்கிறதுக்கு, ஹேண்ட் ஸ்டாக் வைக்கிறதுக்கு. அப்புறம் அது சேல் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுறது, அது ஒரு லாஸ் இருக்கும். அதை வந்து டிஸ்கவுண்ட் சேல், கிளியரன்ஸ் சேல் போட்டு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் சும்மா விஷயம் இல்லைங்க. அடுத்த வீடியோவில் வந்து என்னோட சாரீ பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன எல்லாம் கற்றுக்கிட்டேன், நீங்கள் எப்படி சாரீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா சப்ளையர்ஸோட கான்டாக்டில் இருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே சாரீ பிஸ்னஸை பற்றி எக்ஸ்க்ளூசிவாகவே அடுத்த வீடியோ போடுறேன். இது மாதிரி நான் போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சுபா விலாக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுபா விலாக்ஸ் _SGன்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பலகாரம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சேன். கடைசி ஒரு 2 நாள் டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி பூர்ணிமா என் ஃப்ரெண்டை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டேன். அவங்க வந்து என் கூட செஞ்சு கொடுத்தாங்க. நான் இத்தனை விஷயம் ட்ரை பண்ணி கூட என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியாததுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்போ ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறோன்னா வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் ஃபுல்லாக சாரீஸை அதுக்கு தேவையான ஸ்டாக் வச்சுக்கணும். அப்புறம் ஹெல்ப்பர் கண்டிப்பாக தேவை. நம்ம ஒரு ஆளே எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்றது தான் சிங்கப்பூர் இல்லை அப்ராடில் இருக்கிற பீப்புளோட ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்குது. அதுவும் நம்மளை மாதிரி இந்தியாவிலேருந்து சிங்கப்பூரில் வந்து பிஆராக இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு ஹெல்ப்பர் எடுக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு தனியாக ரூம் கொடுக்கணும், மெடிக்கல் பார்க்கணும், லெவி கட்டணும், அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஹெல்ப்பரை மெயின்டைன் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அப்ராடில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சேலஞ்சஸ். என்னென்னா ரெண்டல், காஸ்ட் ஆஃப் லிவிங், மெய்டு ஹையர் பண்ணுறது, இது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம ஒரு பட்டிங் யூடியூபர் இல்லை பட்டிங் பிஸ்னஸ் உமன் அப்படின்னும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்மளால் ஒரு ஹெல்ப்பர் ஹையர் பண்ணுறது இதெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது கூட இங்கே இருக்கிற லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் பிஸ்னஸில் பெருசாக வராததுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. இதுவே இந்தியாவில் பார்த்திங்கன்னா சாரீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு செலிப்ரிட்டி லெவலுக்கு வந்துடுறாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ், ஃபுட்டு, மசாலா ஐட்டம்ஸ், ஆயில், இந்தியாவில் சின்னதாக எது ஆரம்பித்தாலுமே ஒரு 2 இயர்ஸில் அவங்க ஒரு செலிப்ரிட்டி லெவலுக்கு வந்துடுறாங்க. அதுவே அப்ராடில் இருக்கிற லேடிஸ்க்கு டேலண்ட் இருந்தாலும், பேஷன் இருந்தாலும், இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களால இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு சின்ன ஒரு லேபரை ஹையர் பண்ண முடியல, ஒரு ஹெல்ப்பரை ஹையர் பண்ண முடியல, இப்படின்ற ரீசன்னாலேயே அவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதும் தெரியாமல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறோம். என் மனசில் இருக்கிற நிறைய விஷயங்களை இன்றைக்கி உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசுகிற முக்கால்வாசி விஷயம் இதுவாக தான் இருக்கும். நான் சும்மா இருக்கக்கூடாதுங்க, எதாவது பண்ணவா, அவருக்குமே நான் சும்மா இருக்கிறதுல விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிஸியாக இருந்தோன்னா நம்ம போய் ஹஸ்பண்டை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டோம் இல்லையா. அவள் பாட்டுக்கு அவள் இருக்கா, அவள் ஏதோ வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதனாலேயே வந்து அம்மா பண்ணுமா, நீ பண்ணுமா, இதை பண்ணுமா, அதை பண்ணுமா அப்படின்ற மாதிரி என்னை இழுத்து விட்டுருவார். இது ஒன் சைடு கான்வர்சேஷனாக இருந்துடக்கூடாது. இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து பேத்தெல்லாம் இருக்குதா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, உங்கள் மைண்ட்லேயும் இது மாதிரி தான் நினைக்கிறீங்களா, சேம் தாட் ப்ராசஸ் இருக்கா, ரிலேட் பண்ணிக்க முடியுதா, இல்லை இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை சுபா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்றது கண்டிப்பாக உங்களோட தாட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பலகாரம் ஆர்டர் அதுவாக என்னை தேடி வந்தது. நல்ல பயபக்தியோட ட்ரையல் பண்ணி பார்த்து பர்ஃபெக்ஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த குவான்டிட்டி மெஷர்மெண்ட் எல்லாம் கணக்கு போட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் நானுமே, ஏன்னா லார்ஜ் குவான்டிட்டி செய்யும் போது எப்படி லார்ஜ் குவான்டிட்டியில் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற வீடியோ எல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக செஞ்சு அவங்க மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், எங்கள் கல்யாணத்துக்கு நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, இது எத்தனை பேருக்கு போகும், எத்தனை பேர் இதை வாங்கி சாப்பிடுவாங்க, அவங்க ஃபீட்பேக் சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் இந்த கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னா அவங்க மனசு வருத்தப்படும் இல்லையா அப்படின்ட்டு சொல்லி அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிட்டு பயபக்தியோடு இந்த ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவே பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துருந்தேன்.
இந்த ஆர்டரை நான் யாருன்னே தெரியாமல் என்னை நம்பி கொடுத்தவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என் ஹஸ்பண்ட் கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், நான் யாருன்னே தெரியாது, நான் எப்படி செஞ்சு கொடுப்பேனே தெரியாது, ஆனால் என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி நம்மளும் செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்து இதை கண்டினியூ பண்ணுவேனா, இது மாதிரி செய்வேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்குமே இந்த ஆர்டர் முடிஞ்ச கையோட எனக்கு தீபாவளிக்குமே முறுக்கு ஆர்டர்லாம் வந்தது. அதுக்கு ஒரு 200 முறுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் பலகாரம் செஞ்சேன். அதே தான் தட்டை, அதிரசம், லட்டு, எல்லா பலகாரமும் நம்ம செய்கிறது செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். திரும்ப என்னத்தை அதையே வீடியோ எடுக்கிறது அப்படின்றதுனால நான் தீபாவளிக்கு செஞ்சதெல்லாம் வீடியோ எடுக்கல அவ்வளவா. இப்போ இது என்ன புது பிஸ்னஸ், இதை நீங்கள் கண்டினியூஸாக செய்ய போகிறீங்களா, ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், செய்யணுன்றது ஆசை தான். ஆனால் தனியாக நம்ம நம்மளோட ரொட்டீன் ஒர்க்குன்னு இருக்கும். குக்கிங், நம்மளோட பண்டிகை, இந்த வருஷம் ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்திங்கன்னா பேக் டு பேக் கண்டினியூஸாக ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே புரட்டாசி மாதம் வந்துருச்சு. சனிக்கிழமை தளிகை போட்டு எடுக்கிறதுக்குள்ளேயே அடுத்த பண்டிகை நவராத்திரி அப்படின்னு வந்துருச்சு. அது சரஸ்வதி பூஜைக்கு செஞ்ச பொரியை சாப்பிட்றதுக்குள்ளே திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயே தீபாவளி வந்துருச்சு. அடுத்தடுத்து பேக் டு பேக் இந்த வருஷம் என்ன தான் அவசரமோ தெரில, இந்த 2025க்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது. அது கூட சேர்ந்து நம்மளும் ரன்னிங் ரேஸ் ஓடுறோம். எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு, பூஜை வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணாலும் அதை அந்த ஒரு வேலையை மட்டும் ஃபோக்கஸ்டாக பண்ணோன்னா அந்த ஒரு ஃபீல்டில் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இப்போ என்னால் யூடியூப் வீடியோஸ் ஏன் கண்டினியூஸாக ரெகுலராக கொடுக்க முடியலன்னா, இது ஒன் ஆஃப் த ரீசன். நம்ம பலகாரமும் செஞ்சுக்கிட்டு அதையும் டெலிவரி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங்கு, கொஞ்சம் ரெஸ்டிங் டைம், நமக்குன்னு ஒரு மீ டைமும் வேணும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு 2 நாள் போயிடுது. ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய வருது. இது மாதிரி பல ரீசன்கள் நம்ம பல விஷயத்தில் தலையை விடுறதுனால தான் வீடியோஸை ரெகுலராக கொடுக்க முடியல. இதில் என்னோட நெகட்டிவ்ஸ், என்னோட பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் உண்மை. இதனால் நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ணி அதை கண்டினியூஸாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே வேலையாக ஒழுங்காக பண்ணோன்னா நம்மளால் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இதுதான் இன்றைய கருத்து. பட் இது மாதிரி அடுத்து ஒரு பெரிய ஆர்டர் வந்ததுனாலும் கண்டிப்பாக நான் எடுத்து செய்வேன். பேலன்ஸ் பண்ணிவிட்டு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது தான். யூடியூப்பில் கொஞ்சம் பிரேக் எடுத்து கூட நம்மளால் எப்போ ஒரு யூஸ்ஃபுல் நல்ல தரமான கண்டென்ட் கொடுக்க முடியுதோ அப்போ நம்ம வீடியோ போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு ஃபுல்லாக நீட்டாக பேக் பண்ணிட்டேன். நம்ம வாங்கின பாக்ஸஸில் அவங்களுக்கு போட்டு அவங்க ஹாப்பியாக ஆகிற அளவுக்கு நான் அவங்களுக்கு டெலிவரியும் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களுமே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தைரியமாக செய்யுங்க. உங்களை நீங்கள் நம்புங்க, செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். என்னோட ஃபோனில் ஸ்டோரேஜும் அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக அவ்வளோ வீடியோஸ் எடுத்து ஆல்ரெடி வச்சுருக்கேன். நாங்கள் இந்த வீடு வாங்கினதுலேருந்தே எப்படி டிசைன் பண்ணோம், எப்படியெல்லாம் ஒரு வாலையும் நான் டிசைன் பண்ணேன் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி சாரீ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எப்படி பண்ணலான்னு டிப்ஸ் அண்ட் ஐடியாஸு, சப்ளையர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதையும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அடுத்து வர வீடியோஸ்லேயும் இந்த யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாகிராம்லேயுமே நான் என்னோட டெய்லி லைஃப்பில் நடக்கிற யூடியூப்பில் ஷேர் பண்ண முடியாத விஷயத்தை எல்லாம் ரீல்ஸாக இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு ஒவ்வொரு ஏஜில் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். டீனேஜில் இந்த பிம்பிள்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். அப்புறம் இப்போ 40ஸில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒயிட் ஹேர் நிறைய இருக்குது. அழகாக ரெடி ஆகிறோம், சாரீ கட்டி அதுக்கு மேட்சிங் ஆக்சசரிஸ் போட்டு நீட்டாக ரெடி ஆகிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த க்ரே ஹேர் மட்டும் தெரியுது. இதுக்கு நான் ரொம்ப வருஷமாக இந்த நுப்பூர் ஹெனான்றதை போட்டுக்கிட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளாக் ஆகாது. அப்போ தான் இந்த நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சேன், பூவிகா நேச்சுரல்
நேச்சுரல்ஸ் அப்படின்ட்டு இவங்களோட இன்ஸ்டா பேஜ் நான் டேக் பண்ணுறேன். இவங்க சிங்கப்பூர் பேஸ்டாகவே இருக்கிறாங்க. பூவிகா சிங்கப்பூர்னு இது இந்தியாலேயுமே கிடைக்குது. நீங்கள் இந்தியாவில் பார்க்குறீங்கன்னா பூவிகா நேச்சுரல்ஸ்னு போட்டிங்கன்னா இந்தியாவோட பிரான்ச் கிடைக்கும். இவங்க வந்து சிங்கப்பூரில் இருந்தே எனக்கு இந்த ப்ராடக்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. அக்கா எல்லாமே ஃபுல்லி ஆர்கானிக், ஃபுல்லாக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது உள்ளேயே பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தேவையான ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. தலையை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியால் வெட் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு பேக்கெட் பவுடரில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி திக்கான பேஸ்ட்டாக கலந்துட்டு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். 1/2 hour to 45 minutes வரைக்கும் இதை தலையில் நல்லா ஊற வச்சுட்டு நார்மலாக நம்ம ஹெட் ஷவர் பண்ணுற மாதிரி ஷாம்பு போட்டு தலை குளிச்சுட்டா நல்லா கருப்பாக வந்துடுது ஹேரு. ஃபஸ்ட்டு நான் நம்பவே இல்லை, அது எப்படி எல்லாமே அதில் பார்த்தா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது, அது எப்படி இவ்வளோ ஒரு எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். அக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்னாங்க. அதே மாதிரி இப்போ ஃபியூ மந்த்ஸாக நான் கண்டினியூஸாக இதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களுமே கெமிக்கல் ஹேர் டைஸ் வேண்டாம், அது ரொம்ப பயமாகவும் இருக்குது தலையில் போட்டுக்கிறதுக்கு, ஸ்கின்னோட டச் ஆகும்போதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. நீங்களுமே ஏதாவது ஆர்கானிக்டாக நல்ல நேச்சுரல் ப்ராடக்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த பூவிகா நேச்சுரல்ஸ் அப்படின்ற இந்த ப்ராடக்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இவங்களோட டீட்டெயில்ஸு இன்ஸ்டா பேஜ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்க இந்த ஹேர் டை மட்டும் இல்லாமல் இது மாதிரி கோட் மில்க் சோப், சானிட்டரி நாப்கின்ஸ், ரோஸ் வாட்டர், ஃபேஷியல் பவுடர், ஹேர் ஆயில் அப்படின்னு எல்லாமே ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே நம்ம ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் பற்றியும் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த விதத்தில் இவங்களும் இந்த எஃபர்ட் எடுத்து இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களை நம்ம லேடிஸ் எல்லாம் மற்றவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க கிட்டேருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னால் ட்ரை பண்ணுறதுல தப்பில்லை. கண்டிப்பாக இவங்க பேஜில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye bye. Thank you for watching.